கைஸ் என்ன ஆனாலும் இந்த பார்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம சேனலில் வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறோம். இது நிறைய பேரோட லைஃபை கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்எக்ஸ் கான்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஏஎன் கிளவுட் கான்ஃபரன்ஸ். இது வந்து ஏஷியாலே மிகப்பெரிய வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ இதை அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம சில டிக்கெட்ஸ் வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். இது வந்து டேலண்ட் பேஸ்ட் கிவ்அவேவாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். சென்னை ட்ரேட் சென்டரில் நவம்பர் 15th and 16th 2 டேஸ்மே வந்து நடக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 70+ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. அண்ட் 60+ செஷன்ஸ் வந்து நடக்க போது. 5000+ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து அட்டன் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் டெக்எக்ஸ் கான்ஃப் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து புல்லின் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ, டேட்டா இன்ஜினியரிங், மிஷின் லேர்னிங் அண்ட் க்ளவுட் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சீஃப் கெஸ்ட்டாக இருக்க போகிறது நம்ம தமிழ்நாடோட ஐடி மினிஸ்டர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன். இதில் வந்து ஏஐ அவார்ட்ஸ் இருக்க போது அண்ட் ஐடி மேனேஜர் அண்ணாச்சியோட ஸ்டாண்டப் காமெடியுமே வந்து இருக்க போது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு டெக்கியாக உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நான் டெக்எக்ஸ் கான்ஃபோட வெப்சைட் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக போயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட கிவ்அவேல என்டர் ஆகணும் அப்படின்னா வந்து கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அந்த கூகுள் ஃபார்மில் ஒரு 10 சிம்பிள் கொஷின் இருக்கும். அதுக்கு உங்களோட ஹானஸ்டான ஆன்சர் மட்டும் கொடுங்க. ஸோ உங்களோட இமெயில் அண்ட் மற்ற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட ஆன்சர்ஸ், உங்கள் ப்ராஜெக்டோட லிங்கோ டெமோ வந்து அதில் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து ஒரு டேலண்ட் பேஸ்டு கிவ்அவேவாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லிங்க்டின்லையோ ட்விட்டர்லையோ வந்து ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஏஆர் க்ளவுட் ரிலேட்டட் போஸ்ட்டாக இருந்தால் மச் பெட்டர். அதில் #TechXConf அண்ட் TechXConf 2024 அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து போடுங்க. அந்த போஸ்ட்டோட லிங்க் எடுத்து கீழே இருக்க கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். தட்ஸ் இட், யூ ஆர் இன். ஸோ நவம்பர் 10th தான் வந்துட்டு லாஸ்ட் டே டு சப்மிட். ஸோ உங்களுக்கு வந்து நவம்பர் 11th வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் கீழே இருக்க கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பயங்கரமான சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருப்பேன். எப்பயும் போல் டெக்கு ரொம்ப அதிகமாக இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் கோவாவுக்கு வந்து ஒரு ரியாக்ட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சென்னை ரியாக்ட் கம்யூனிட்டி அண்ட் ப்ரீவோ அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ ப்ரீவோன்ற கம்பெனி தான் வந்துட்டு ஒரு கிவ்அவே கொடுத்தாங்க. அதில் வந்து நான் ஆப்வியஸ்லி வின் பண்ணியிருந்தேன். ஸோ தே ஸ்பான்சர் மீ ஃபார் த டிக்கெட்ஸ் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் நம்ம ஓன் காசு போட்டு தான் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த விலாக் வந்துட்டு கொஞ்சம் ஃபன் விலாகாக இருக்கும் அண்டு நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணாங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்து நம்மளோட சிக்னேச்சர் ட்ரெஸ்ஸில் போயாச்சு. ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட் டே வந்து போயாச்சு. போனவுடனே வந்து நமக்கு ஐடி கார்டு வாங்கியாச்சு. ஸோ ஐடி கார்டு வாங்குறதுக்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. பட் ஓகே, அதுக்கப்புறம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சென்னை ரியாக்ட்லேருந்து நமக்கு டிஷர்ட் கொடுத்தாங்க. ஸோ சென்னை ரியாக்ட் டிஷர்ட்டை மாற்றிட்டு அங்கே போனோம். போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுட்டு நிறைய இருந்துச்சு. ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ட்ரை பண்ணோம். என்ன இட்லிக்கு கூட வச்ச அந்த சாம்பார் தான் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு முன்னாடி இருக்கிற அந்த நமஸ்தே ரியாக்ட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேனர் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சில ஃபோட்டோஸ் அண்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்து எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வெளியே எப்படி இருந்துச்சுன்றதை நான் வந்து காட்டுறேன். அங்கே வந்து அது 5 ஸ்டார் ஹோட்டல் தான் நினைக்கிறேன். ஸோ பிளானட் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கோவாவில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து போகிறப்போ வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் ஃப்ளைட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்தேன். ஸோ அங்கேருந்து வந்து கோவா போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்தோம். இங்கே அந்த டென்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அங்கே தான் வந்து ஃபுல்லாக ப்ரெசன்டேஷன் எல்லாமே நடந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து தேஜஸ். பார்க்குறதுக்கு ஆண்ட்ரூ டேட் மாதிரியே இருப்பார். இதை நான் அவர்கிட்டே சொன்னேன். ஸோ அவருக்கு அதே காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு போல். ஸோ அவரோட ப்ரெசன்டேஷன் வந்து நான் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் தென் வி மெட் கென்சி டாட்ஸ். ஸோ கென்சி டாட்ஸ்க்கு வந்து அன்றைக்கி ஆக்சுவலி கோயின்சிடென்ட்லி வந்து அன்றைக்கி பர்த்டே அப்படின்றதுனால அங்கேயே ஆன் த ஸ்பாட்டில் வந்து கேக் வெட்டணும். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கராக வந்தார். ஸோ கென்சி டாட் வந்து ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க அண்ட் ரியாக்டை பற்றி வந்து நிறைய பேசினாங்க. அண்ட் அவர் வந்து எபிக் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதை பற்றி வந்து எப்படி பில்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து சும்மா சர்வே மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார்.
அதுக்கப்புறம் வந்தவர் தான் வந்துட்டு பப்ளிசி சேப்பியன்ட்டோட ஒரு சிடிஓ அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக தெரியும். பட் ஆனால் இவரோட ப்ரொஃபைலை பார்த்து நான் பயங்கரமாக ஆடி போயிட்டேன். அவர் வந்து நார்மலாக வந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி, எலான் மஸ்க் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். சரி, அப்படி என்னடா பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவரோட ஒர்க் பண்ண ஸ்டாக்கெல்லாம் பார்த்தா அசம்பிளிலேருந்து C++, ஜாவா, இப்போ வந்து ஜாங்கோ, ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோ பெரிய இது வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணாருன்னு பார்த்தா நாசான்றாரு, இஸ்ரோன்றாரு, அதுக்கப்புறம் அமேசானோட ஷிப்பிங்கு, டெஸ்கோவோட அந்த கோர் காம்பனன்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரான்ச்சுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கதா சொன்னார். ஸோ அதை பார்த்து பயங்கரமாக வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ தான் அதுக்கடுத்து நம்ம தலைவர் சத்யா வந்தார். ஸோ சத்யா பற்றி வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ அவர் தான் வந்து ரொம்ப மெயின் ஹைலைட்டே. நாங்கள் கோவா போனதுக்கு வர்த்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் வந்துட்டு சத்யா தான். ஸோ சத்யா இஸ் ஃப்ரம் மெட்டா. ஸோ மெட்டாலேருந்து வந்தார். அவர் பாட்டு ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ரியாக்ட் கம்பைலர் பற்றி வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன React 19 ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா திடீர்னு இப்போ பீட்டா வந்து லான்ச் பண்ணிட்டாரு. என்னன்னா இவர் பேசிக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு வந்து பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரோட டீம் வந்துட்டு அவர் ஸ்டேஜ் மேலே ஏறுற வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிஹைண்ட் த ஸ்டேஜ் வந்து சொன்னார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து தமிழ் ஆள். ஸோ அதனால் நம்மளும் சென்னை ரியாக்ட்லேருந்து போனதுனால அவர் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசினார். அண்டு நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். கான்ஃபரன்ஸுக்கு போய்ட்டு கான்ஃபரன்ஸை கட் அடிச்சுட்டு இவர் கூட பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அங்கங்கே லாஞ்செலாம் இருந்துச்சு. ஸோ லாஞ்சில் போய் உட்காந்துட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இது இருந்துச்சு, ஸ்னூக்கர் இருந்துச்சு அண்டு டேபிள் டென்னிஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவர் கூட இருக்கிற என்னோடய பிக்சர் தான். ஸோ அவர் வந்து இதோட வந்து முடிச்சுட்டு போல் அதுக்கு அடுத்த நாள் வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரீட் வச்சார். ஸோ அதோட பிக்சருமே நான் முடிஞ்சால் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீவோட பிக்சர் வந்து நான் போடுறேன். ஸோ we had a very good time. ஸோ ப்ரீவோ ஸ்பான்சர்னால தான் வந்து என்னால் போக முடிஞ்சுது. ஸோ ப்ரீவோ இஸ் லைக் CMS பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் வந்து இவர் ஸ்பீக்கர் அப்படின்றதுனால அவர் வந்து தனியாக ஒரு வீடியோ ஷூட் எடுத்தார். பட் ஹி வாஸ் ஹம்பிள் எனஃப் டு இன்வைட் அஸ் ஆல்சோ. ஸோ அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த டைமில் வந்து எங்களையும் கூப்பிட்டு ஏன் எங்கள் பசங்களையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு எப்படி சென்னை ரியாக்ட் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணோம். கான்ஃபரன்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு செல்ஃப் ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படின்றத வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரியாக்டில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதை வந்து எப்போ வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் கென்ட்டை வந்து மீட் பண்ணோம். ஸோ அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு சில செல்ஃபீஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவரோட சேனல் எப்படி போகுது, அவர் வந்து நமக்கு சில முடிஞ்சால் வந்து கொலாப் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னார். முடிஞ்சால் நம்ம வந்து கொலாபரேஷன் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பியூஷ் அகர்வால் பார்த்தேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பியூஷ் அகர்வால் தெரியல அப்படின்னா வந்துட்டு ரோட் சைட் கோடர் வந்து அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியலனா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் யூடியூபர்ஸ் ஹூ போஸ்ட் கான்டென்ட், வெரி ஜென்யூன் கான்டென்ட். ஸோ நான் வந்து பர்சனலி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அவரோட இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ரியாக்ட் ஜேஎஸ்க்கு வந்து அவரோட ப்ளேலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டர்வியூ இல்லை ரியாக்ட் இன்டர்வியூ வருதுன்னா கண்டிப்பாக அவரோட ப்ளேலிஸ்ட் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து நிறைய அட்வைசஸ் கொடுத்துருந்தார் நம்ம சேனலுக்கு ஸ்பெசிஃபிக்காக. அண்டு கெரியர் வைஸ்மே வந்து நிறைய பேசணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோவா பீச் போனோம். பீச் போயிட்டு நல்லா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தோம். கோவா பீச் வந்து நம்ம ஊர் பீச் மாதிரி இல்லை, நல்லா ரொம்ப தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கூட சத்யாவையும் இழுத்துட்டு போயிட்டோம். ஸோ எல்லா டெக்கீஸாக வந்துருந்தாங்க. ஆனால் கோவாவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ நல்லா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாலியாக வந்து கோவா பீச் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே போயிட்டேன். ஃபுல்லாக நாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரியாக்ட்லேருந்து அருண் வந்திருந்தார், கேமரா வச்சுருந்தார். ஸோ அவரோட கேமராவை பிடுங்கி நம்ம கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளண்டர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எனிவே எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருந்தால் நான் வந்து இதில் வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் சுற்றி ஒரு சில 360 வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஸ்டார் ஃபிஷ் வந்து நிறைய இருந்துச்சு, விச் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ ஸ்டார் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டன் ஆர் வந்துச்சு. ஸோ கோல்டன் ஆர் வந்து பார்த்தோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லிட்டரலி படத்துலலாம் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே கோவா பீச்சு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு கொஞ்சம் நல்லா சில் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்தோம்.
அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து இவர் கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக நாங்கள் தான் வந்துட்டு சத்யாவை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தோம். ஸோ சத்யாவை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் போயிட்டு நான் ஆடி போயிட்டு அசந்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். முடிஞ்சால் நான் வந்து டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். தலைவர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது அவர் கெரியரே வந்துட்டு ஜிசாக், அதாவது கூகுள் சம்மர் ஆஃப் கோட் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எப்போ 2011. சரி இதுதான் ஓகே அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்ததே ஒர்க் பண்ணது அமேசானில் எஸ்டி இன்டர்னாக வந்து போயிருக்காரு. சரி ஓகே இதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா அப்புறம் மொஜிலாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி ஓகே மொஜிலாவும் பெரிய டெக்னாலஜி தான். அதுக்கப்புறம் பார்த்தா டாரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. டார் ப்ரௌசர் தெரியல அப்படின்னா வந்து டார்க் நெட்டு, ஆனியன் நெட்வொர்க் இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரௌசர் தான் டார் நெட்வொர்க்கு. அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கூகுளில் V8 இன்ஜினில் ஒர்க் பண்ணியிருக்காரு தலைவர். கூகுளில் நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் குரோம்ன்ற ஒரு ப்ரௌசர் இருக்குல்ல, அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின் தான் V8. அந்த இன்ஜினில் வந்து தலைவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி இதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா பில்டிங் ரியாக்ட்னு போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா அந்த ரியாக்ட் கம்பைலர் டீம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவர் தான் இன்ஜினியரிங் லீடு. ஸோ அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட வந்து நாங்கள் ஹோட்டல் போயிருந்தோம். கூப்பிட்டோன்னா அவர் வரேன்னு சொன்னார். பிகாஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது போல், நம்மளும் தமிழ் அப்படின்றதுனால. ஸோ நம்ம போய்ட்டு நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய வந்து சாப்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்ல நைட் ஆகிடுச்சு. அவர்கிட்ட வந்து நம்மளோட ரெஸ்யூமே வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம். நம்மளோட யூடியூப் சேனல் பற்றி சில விஷயங்கள் வந்து பேசணும். அண்ட் தென் வி ஹவ் கான் டு பீச் போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போயிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துச்சு. நெக்ஸ்ட் டே காலையிலேயே வந்து எப்படி சொல்கிறது, செஷன் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜானி பர்கர்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. முடிஞ்சால் நான் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜானி பர்கர்ஸ் வந்து ரீமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட்டரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பண்ணது இவர் தான் 3 இயர்ஸாக. ஆக்சுவலாக நானே வந்துட்டு நம்மளோட பழைய சேனலில் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ரீமோஷன் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியரை பார்த்தது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் ஸ்வேதா தன்வார், வேறு லெவல் எனர்ஜி இவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து ஹரியானாலேருந்து வராங்க. ரிப்ளிங்ன்ற கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரிப்ளிங் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ அதில் வந்து இவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் மெஷின் லேர்னிங் பற்றி நல்லா எடுத்தாங்க. பயங்கர எனர்ஜி. அது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் வந்து அவங்க கூட பார்ட்டியில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஸோ வரேன் பார்ட்டி டான்ஸ் அதெல்லாம் வந்து போடுறேன். அண்டு செகண்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லாமல் வந்து கொஞ்சம் கோவா வைப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அட்டையரை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் போனோம். அண்டு டேலண்ட்ஷிப்பில் இருந்து நிறைய பேர் பார்த்தோம். டேலண்ட்ஷிப் வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. ஸோ தே லிட்ரலி ஷிப் டேலண்ட், அதுதான் அவங்க பண்ணுற வேலையே. ஸோ டேலண்ட்ஷிப் பார்த்தோம், ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். அவங்க வந்து நிறைய குவிசஸ் கொடுத்துருந்தாங்க. கம்யூனிட்டி லான்ச் போனோம். கம்யூனிட்டி லான்ச்சில் வந்து ஒரு 8 கம்பெனிஸ் கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு imagekit.io இருந்தாங்க, EPAM இருந்தாங்க, அண்ட் தென் வந்து ப்ரீவோ இருந்தாங்க, அண்ட் தென் வந்து டேலண்ட்ஷிப் இருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு Auth0 இருந்தாங்க, ஆக்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பப்ளிசிட்டி சேப்பியன்ட் இருந்தாங்க. அண்டு ஒரு சில கம்பெனிஸ் கண்டென்ட் ஸ்டாக் இருந்தாங்க. அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இவங்க டீஷா இருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க. எல்லா கம்பெனிக்கிட்டையும் போயிட்டு ஒரு குவிஸ் அட்டன் பண்ணி எவ்வளோ குடீஸ் வந்து வாங்க முடியும் அவ்வளோ குடீஸ் வாங்கணும். அண்ட் டேலண்ட்ஷிப்லேருந்து நம்ம குடீஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு ரெட் புல்லை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வெளியே போய் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். முடிஞ்சால் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிசிட்டி சேப்பியன்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னிருந்தால ஒரு CTO பற்றி. ஸோ அவரோட கம்பெனியில் வந்து AI அஜைல் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அட்டன் பண்ணி பார்த்தேன். மேபி நான் முடிஞ்சால் வந்து அருணோட வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்னா வந்து நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்து இன்டர்வியூ போச்சு. அது வந்து லிட்டரலி ஒரு AI வந்து உங்ககிட்ட வந்து கொஷின் கேட்டு அதுலேருந்து இன்டர்வியூ எடுக்கும். ஸோ நான் வந்து 100க்கு 85 அப்படின்ற மார்க் வந்து எடுத்திருந்தேன். அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால நான் வந்து பேக் அண்ட் ஃபோக்கஸ்டாக பேசியிருந்தேன். அதனால் 85. இல்லைனா வந்து மற்றபடி நம்ம எல்லாத்துக்குமே வந்து நல்லா தான் ஆன்சர் பண்ணியிருந்தோம். ஸோ 85ன்றதே ஒரு நல்ல ஸ்கோர் தான், கன்சிடரிங் அது வந்து ஒரு 3 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிற ரோல். நம்ம வந்து 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பாதியிலே வந்து இதை கட்டடிச்சிட்டோம், கான்ஃபிடன்ஸ் கட்டடிச்சிட்டு கோவா பீச் போகலாம், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ மோஸ்ட்லி அதோட ரைடு வீடியோஸ் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீச்சில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி போனோம். ஜெட்ஸ்கி வந்து நான் நினச்ச அளவுக்கு ஹைப் இல்லை, பட் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக அலை மேலெலாம் போயிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து பேராசீலிங் ட்ரை பண்ணேன். நல்லா செம்ம ஹைட் எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. சுற்றி பார்க்குறேன், வேறு லெவல் வியூ சூப்பராக இருந்துச்சு. பனானா ரைடு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, பனானா போட் ரைடுன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு போனோம். அதுதான் அல்டிமேட்டு. தூக்கிட்டு போயிட்டு கடலில் தூக்கி போட்டாங்க. 1 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே அப்படியே கவுத்து விட்டானுங்க. கீழே வந்து தரையே தொட முடியல, ஆனால் லைஃப் ஜாக்கெட் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே மிதக்க விட்டாங்க. அப்புறம் பார்த்தா அதான் ரைடு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நோ வரிஸ், ஜாலியாக போயிட்டு சேஃபாக தான் போனோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு திருப்பி கான்ஃபரன்ஸ்க்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு கடைசி எனக்கு தெரிஞ்சு கடைசி செஷன் நினைக்கிறேன். அதில் வந்து தேஜஸ் அப்படின்றவர், நான் சொன்னிருந்தால ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்துட்டு அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு. அவர் தான் வந்து எம்சி ஆக்சுவலாக இதுக்கு எம்சி இந்த சென்ஸ் ஆங்கரிங் பண்ணார். ஆனால் இந்த அளவுக்கு எப்படி சொல்லுவது, ஒரு டெக்கியாக இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பயங்கரமாக ஆங்கரிங் பண்ணார். ஸோ கம்யூனிகேஷனில் சூப்பர் போல் அப்படின்னு நினச்சா, தலைவன் அவ்வளோ பெரிய டெக்கியாக இருந்திருக்கான். லைவாக வந்துட்டு லேங் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு ரேக் மாடல் வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் இந்தியாவோட ஒரு லைவ் ட்ரெய்லர் வந்து போட்டு காட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர்ஸ் கூட நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணோம். அண்ட் ஒரு சிங்கோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஸோ இவர் வந்து எனக்கு இவரோட பேர் தெரியல, முடிஞ்சால் நான் டைட்டில் ஆட் பண்ணுறேன். அவர் கூட வந்து வேறு லெவலில் வந்து போச்சு. செம்மையாக வந்து எல்லோரையும் வந்து டான்ஸ் ஆட விட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இவர் ஜானி பர்கஸை பற்றி பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவரை பார்த்தும் பேசணும், தேஜஸ் பார்த்து பேசணும். அண்ட் தென் ஆஃப்டர் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் ஆஃப்டர் பார்ட்டி இவ்வளோ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் கேக் இருந்துச்சு. நம்ம வந்து டீ டோட்லர் அப்படின்றதுனால பெருசாக சரக்கெல்லாம் அடிக்க முடியல. வெர்ஜின் மொஜிட்டோ 3-4 எடுத்து லபக்னு குடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு எல்லாருக்கிட்டே பேசிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆட ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ஹிந்தி சாங்ஸ் நிறைய போட்டாங்க, அதனால் பெருசாக வைப் பண்ண முடியல. பட் ஸ்டில் ட்ரை பண்ணோம் டான்ஸ் ஆடுறதுக்கு. நல்லா தான் வந்துச்சு. ஸோ நல்லா டான்ஸ் ஆடினோம். அதுக்கப்புறம் வந்து சில பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். யார்கிட்டலாம் நம்ம வந்து நல்லா நெட்வொர்க் பில்ட் பண்ணுமோ, டேலண்ட்ஷிப் டீம் கிட்டேருந்து சில பிக்சர்ஸ் எடுத்தோம். நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து பிக்சர்ஸ் எடுத்தோம். சில பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் நிறைய சிடிசியோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட தேஜஸ்க்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்தோம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கலாம். ஸோ மேபி அதை வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் வந்து நமக்கு விலாக் முடியல. இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் வேணுனே வந்து என்ன பண்ணேன்னா வந்து நிறைய ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவோம், நமக்கு தான் ஜாலியாக இருக்கே ஃப்ளைட்டில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கனெக்டிங் ஃப்ளைட்டாக போட்டு விட்டேன். போகும்போது இண்டிகோவில் போனேன். அதாவது நான் சென்னையிலேருந்து போகிறப்போ வந்து டெர்மினல் 1க்கு போய் இறங்கினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்புறப்போ கோவா நார்த்தில் போய் இறங்கினேன், மனோகர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் வரப்போ வந்து கோவா சவுத்து, அது வந்து ஜிஓஐன்னு சொல்லுவாங்க. ஸோ டபோலிமென்ற ஏர்போர்ட், அது வந்து மிலிட்ரி ஏர்போர்ட்டு, ரொம்ப மட்டமாக இருந்துச்சு சீரியஸாக சொல்லப்போனால். ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து T1 வந்து இறங்கணும் பெங்களூரில். அது வேறு லெவல் டாப் நாச். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நம்ம வந்து விஸ்தாரா போட்டதுனால நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த T1 வந்து 4 hours நமக்கு வந்து லே ஓவர். ஸோ வர வழியில் பார்த்தா நமக்கு ஜோகோவோட விளம்பரம் போட்டிருக்காங்க. ஏன்னா இது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலே வந்துட்டு எனக்கே விளம்பரம் போடுறீங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் கூட இருந்தவங்களாம் என்னோடய பேக்லேயும் ஜோகோ இருக்கிறத பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, பரவாயில்லையே பெரிய ஆள் விளையாடுறீங்களான்னு சொன்னாங்க. ஏங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு விஸ்தாரா அங்கேருந்து கிளம்பியாச்சு. சீரியஸாக சொல்கிறேன், ஃப்ளைட் ஜேர்னி வேறு லெவலில் இருந்துச்சு. விஸ்தாரா வந்து நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பொங்கல் கொடுத்துருந்தாங்க, வேறு ஏதாச்சும் டெலிஷியஸாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம். T1 ஏர்போர்ட்ஸில் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து எடுத்தேன், அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரியலி சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து பெருசாலாம் பார்த்ததில்லை, இது வரைக்கும் 5 ஏர்போர்ட் தான் போயிருக்கேன். அதில் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்துட்டு பெங்களூர் T1 தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு டெர்மினல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மேபி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சாச்சு. அண்டு ரிட்டன் வந்தோம். அப்புறம் ரிட்டன் வரும்போது ஏர் இண்டியா நல்லா சூப்பராக இருந்துச்சு. டிவி இருந்துச்சு, வேறு என்ன பவர் பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து அதோட கனெக்ட் பண்ணி கேட்குறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் வந்து டிவியெல்லாம் பார்க்காம உட்காந்து அந்த ஃப்ளைட்டோட டைனமிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. ஃபுட்டு செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சு சீரியஸாக. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இறக்கி விட்ருவாங்க அப்படின்னு பார்த்தா
வந்து லேண்ட் ஆகிற டைமில் நமக்கு வந்து லேண்டிங் பெர்மிஷன் கிடைக்கல, கீழே வந்து ஏர்போர்ட்டில் ஒரு கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் 3 தடவை வந்து 60 கிலோமீட்டர் சுற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து மேலேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கீழே பர்மிஷன் கிடச்சி அதுக்கப்புறம் இறங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஐபேட் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஐபேடோட அன்பாக்சிங் வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த விலாகுக்கு 2 நாள் இப்படி தான் போச்சு. சூப்பராக போச்சு. நமக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து தேஜாஸ் கூட முடிஞ்சால் நம்ம ஒரு கொலாப் பண்ணலாம், ஜானி பர்கர்ஸ் கூட ஒரு கொலாப் பண்ணலாம், அண்ட் தென் கென்ட் சி டாட்ஸ் கூட ஒரு கொலாப் பண்ணலாம், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீயூஷ் அகர்வால் கூட கொலாப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கொலாபரேஷன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலியமாகவே நமக்கு வந்து நல்ல வீடியோஸ் எல்லாம் போகும். தட்ஸ் பின் இட். கீப் கோடிங். பை.